இங்க பாருங்க, இன்னமும் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா இத பத்தி என்ன ஏதுன்னு பேசியே தீருவோம். அவங்க மட்டும் இல்லன்னு சொல்லட்டும். மாதிரி நான் இன்னைக்கு ஒரு நாள் இந்த கடையோட ஓனர். என்ன பேர் யாரு? உன் பொண்ணு காதுல விழுகிற மாதிரி சத்தமா சொல்லு. எப்ப பார்த்தாலும் இது என்ன சொன்னா தெரியுமா? இது ஓட்டுறாதுன்னு சொல்றேன்ப்பா. அதையும் நான் முடியாது. அப்படியா? சும்மாட்ட சொல்லி ஒரு லெட்டரு எங்கேயோ வச்சு. படி. முடியாது, நான் படிக்க மாட்டேன். படிச்சுதான் ஆகணும். சொல்லியா? அப்பா அம்மா இரவு பரம அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ரொம்ப நல்லவன். ஏன்னா அந்த அளவு நல்ல மனசுக்காரன் தான். பாபலாதான் இருக்கும். நீங்க வீட்டுக்கு 24 மணி நேரமும் ரெக்கார்ட் போடுவோமா? நீ புகழ்ந்தது எல்லாமே இருக்கு. எனக்கு ரொம்ப கடுப்பு. இதை வச்சுட்டு பரம ஒண்ணும் பண்ண மாட்டாருமா. ஆமாமா, நீங்க வச்சுக்கணும். என்ன இது கிருமுடி அர்ச்சன்டவன்? பானம் மரியாதைக்கு அஞ்சுறவங்களா இருந்தா அக்கம் பக்கத்துல ஆனந்த் இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் அந்த பரம இருக்கானே, ஆளு கால் பலமா ஆச்சு. கலாமா இருக்கிறதால அரசியல் பலமா ஆச்சு. நாங்க பேசுனது எல்லாமே நிஜங்கிறதுனாலதானே தலை குனிஞ்சு நிக்கிறேன். உன்னை புத்தி காட்டி பேசணும்னு பேசல. தான் காசு பணம் இல்லனாலும் மான மரியாதையோட வாழ்றோம். நீங்க வச்சு கேட்டாலாவது புத்தி வரதான்னு பாக்கலாம். இவங்க குடும்பத்தாயும் எங்க மாடமோ அது சரி, வாகடி போன அறிவா ஆய்கோலவா. என்னம்மா காய் வாங்காம வச்சுட்டு போறீங்க? நீ ஏன் கரெக்டா டைமுக்கு வந்து பேசி சொல்லுங்க சார். முக்கியமானவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படிதான் பண்ணுவீங்க. வணக்கம் வச்சாலும் தப்புங்கிறீங்க. உங்களை மதிக்காம போனா ஒரு போலீஸ மதிக்காம இந்த பரம நெஞ்சலும் மரியாதை எதிர்பார்த்தீங்க நிக்கல. மரியாதையா போயிட உங்களுக்கா ஒரு கிஃப்ட் வன்மத்தை உள்ள வச்சுருக்கீங்க. அப்ப நீங்க திக்கிற போடு வரட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க கிஃப்ட் எல்லாம் இளமதி பார்த்து யார் அறையில வந்து யார் அளவு விருப்பட போடுறது? நான் தானே முடிவு பண்ணும்.